தர்மபுரி ஒகேனக்கல் ஆற்றில் மூழ்கி 2 சிறுமிகள் பலியான சோகமான சம்பவத்தை தொடர்பான ஒரு முக்கிய செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். செய்தியாளர் நரசிம்மகுமார் இணைந்துள்ளார். நரசிம்மகுமார், இந்த ஒகேனக்கல் பகுதிக்கு சுற்றுலா வந்த குடும்பத்தின் விவரங்களை சொல்லுங்க. ஆற்றின் மூழ்கி உயிரிழந்திருக்கும் 2 சிறுமிகள் யார்? தேடுதல் பணி எவ்வாறு நடைபெற்று வருகிறது? வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை ராம்நகர் பகுதியைச் சேர்ந்தவர் முத்தப்பா. இவரது உறவினர்கள் பெங்களூரில் வந்து ஷாஜாப்பூர் பகுதியைச் சேர்ந்த சின்னப்பாங்கிறவர் வந்து இறந்திருக்காரு. இந்த முன்னிலை இதை தொடர்ந்து ஒகேனக்கல் சுற்றுலா தலத்திற்கு சுற்றுலா வந்துள்ளனர். இவர்கள் குடும்பத்தினருடன் சேர்ந்து ஒகேனக்கல் வந்துள்ளனர். பல்வேறு இடங்களில் சுற்றி பார்த்துவிட்டு ஆலம்பாடி காவிரி ஆற்று பகுதியில் குடும்பத்துடன் குளித்துள்ளனர். அப்போது முத்தப்பா மகள் பாக்கியலட்சுமி மற்றும் சின்னப்பாவின் மகள் காவியா ஆகிய இருவரும் காவிரி ஆற்றில் தவறுதலாக ஆழமான பகுதிக்கு சென்று மூழ்கியுள்ளனர். இதைத் தொடர்ந்து உறவினர்கள் மீட்க முயற்சி செய்துள்ளனர். தொடர்ந்து காவல்துறைக்கும் தீயணைப்புத்துறைக்கும் தகவல் கொடுத்துள்ளனர். அப்போது அவர்களை மீட்க இயலாமல் ஆற்றில் ஆழமான பகுதிக்கு சென்றதால் மூழ்கி இறந்துவிட்டனர். 1 மணி நேர போராட்டத்துக்கு பிறகு தற்போது அவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து அவர்களது உடல் பெண்ணாயிரம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட உள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி.